இது 1970 அண்ட் 80 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால பாத்தீங்கன்னா திடீர்னு மர்மமான முறையில 20 இருந்து 30 வயசு மிக்க ஆண்கள் நள்ளிரவு தூக்கத்துல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறக்க ஆரம்பிச்சோன்னே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குனால என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா இறந்தவங்க எல்லாம் வயசானவங்களா இருந்தா கூட ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிக்கலாம். ஆனா இறந்த எல்லாருமே நல்ல ஆரோக்கியமான யங் மென்னு, அதுவும் எல்லாரும் தூக்கத்துலதான் இறக்கவே செஞ்சிருக்காங்க. சோ அப்ப இங்க என்னதான்டா நடக்குது, எதுக்குடா இவங்க மர்மமான முறையில இறக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் ஆராய்ச்சியில இறங்குறாங்க. அப்படி அவங்க இறங்குனதுல பல திடுக்கிடும் தகவல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மர்மமான முறையில இருக்கிற ஆண்கள் எல்லாருமே சவுத் ஈஸ்ட் ஏசியால இருந்து ரெஃப்யூஜிஸா அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆண்கள் தான் இறக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அதை கண்டுபிடிச்சுன்னா அவங்க குடும்பத்தார்ட்ட போய் விசாரணையை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையில அவங்க குடும்பத்தார் சொன்ன தகவல்கள் இந்த உலகத்தையே மிரள வச்சுச்சு. எஸ், எங்க வீட்டு ஆண்கள் தூங்கும் போது இரவுல மட்டுமே வர்ற ஒரு தீய சக்தினால பாதிக்கப்படுறாங்க. அதோட பேரு டேப் ஷாக். அந்த தீய சக்தி இவங்க இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப இவங்க நெஞ்சு மேல அவங்களுக்கே தெரியாம வந்து உட்கார்ந்து அவங்களுடைய நெஞ்ச பிடிச்சு அமுக்க ஆரம்பிச்சிரும். அப்படி அமுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களால மூச்சு விட முடியாம திணறுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தவும் செய்வாங்க. ஆனா என்னதான் அவங்க கத்தினாலும் அந்த தீய சக்தி அவங்கள விடவே விடாது. அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க நெஞ்சு மேல உட்கார்ந்து அவங்க நெஞ்ச அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும்.